Hi friends, welcome to my channel How to YouTube. Google and காப்பி பண்ணி யூடியூப்ல பேஸ்ட் பண்றது மூலமா நம்மளால லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அந்த மெத்தட் நான் சிஸ்டம்ல எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி மற்றவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை மொபைல் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ மொபைலில் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ப்ரௌசரில் நீங்கள் கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லைஃப் கோட்ஸ் அப்படிங்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. லைஃப் கோட்ஸ் தான் டைப் பண்ணுங்கிறது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் அதாவது இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ், லவ் கோட்ஸ் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். 152 பெஸ்ட் லைஃப் கோட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கோட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ வீடியோ டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ரீ வீடியோஸ் எங்கே தான் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் இப்போ நான் கூகுளில் வந்து பிக்சல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிக்சல்ஸ் வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்டாக் ஃபுட்டேஜ் அதாவது நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோடனே இதில் வீடியோஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபில்டர் கிளிக் பண்ணி நமக்கு ஆல் ஓரியன்டேஷனில் நம்ம வந்து வெர்டிக்கல் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் தான் செய்ய போதும், அதனால் நம்ம வெர்டிக்கல் சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டேஜ் எதுவோ உங்கள் கோட்ஸுக்கு எதோ சூட்டபிள் ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபுட்டேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபுட்டேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுட்டேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுளில் போய் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இதில் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நியூ டேப்பில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். கீழே அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டரில் போய் உங்களுக்கு பிடிச்ச மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு கொடுத்து நான் அப்ளை கொடுத்துக்குவேன். இதில் ஒன் பை ஒன்னாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடியோவை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ சைடில் வந்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆடியோவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆப் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஷாட், பவர் டைரக்டர், கைன் மாஸ்டர் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இன்ஷாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு நியூ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த ஃப்ரீ வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு அந்த மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
அதில் மியூசிக் ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம மியூசிக் ஆட் பண்ணலாம். அதில் மை மியூசிக்கில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச மியூசிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம மியூசிக் ஆட் ஆகும். இந்த மியூசிக்கை வந்து அந்த வீடியோ எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸ்பிட் பண்ண அந்த பேலன்ஸ் ஆடியோவை நம்ம செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம கூகுளில் வந்து காப்பி பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா டெக்ஸ்ட் வந்து ஒரு லென்த்தாக தான் கிடைக்கும். அதை நீங்கள் ஷார்ட் பண்ணணும். ஸோ ஈச் 3 வேர்ட்ஸுக்கு நான் என்டர் கொடுத்துக்குவேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைலை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற ஃபாண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கலர்ஸை கிளிக் பண்ணி நமக்கு வேண்டிய கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 by 1 நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபாண்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபாண்ட்டோட சைஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து அனிமேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் ஏதாவது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா லூப் அனிமேஷன் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் லூப் அனிமேஷனை விட இன் அண்ட் அவுட் அனிமேஷன் நல்லா இருக்கும். ஸோ நான் அனிமேஷன் இன்னுக்கு ஒரு அனிமேஷனை நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவுட்டுக்கு நான் ஒரு அனிமேஷன் நான் சூஸ் பண்ணிக்குவேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை நான் கொடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் அதை டெக்ஸ்ட்டை வந்து அந்த வீடியோ லென்த்துக்கு நான் அதை ட்ராக் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பேஸ்ட் மெத்தடை நம்ம மொபைல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.